செழியனை பார்த்து கமலா கேட்ட கேள்வி, கோபி கொடுத்த அதிர்ச்சி, கண்ணீரில் ஈஸ்வரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்றைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் கோபி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதுனால எழில் அண்ட் செழியன் ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டி கொண்டுட்டு வராங்க. அங்கே கோபி கமலாவை அசிங்கப்படுத்தினதுனால ராதிகா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கோபி குடிச்சிட்டு நிற்க முடியாமல் இருக்கிறத பார்த்ததும் செழியன் கோபியை காரில் ஏற்றிக்கிட்டு வீட்டில் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, எழில் பார்த்தீங்கன்னா முதல்ல மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட நான் காரில் பின்னாடி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, எழில செழியன் காரை ஓட்ட சொல்லிட்டு கோபியை பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிட்டு வராரு. அப்போ கோபி நீங்கள் யாரு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பாக்கியா செழியனுக்கு கால் பண்ண, செழியன் முதல்ல பாக்கியா கிட்ட சமாளித்தாலும் அதுக்கப்புறமா அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்ட கோபி, எழில் செழியன் என்னோட மகன்கள் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறமா ராதிகாவோட வீட்டில் கோபியை செழியன் கொண்டு போய் விடும்போது, கமலா நீ தான் இவரை குடிக்க வச்சியா, எங்களை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா இந்த மாதிரி திட்ட செழியன் கோவமாக வெளியே வந்துடுறாரு. உள்ளே ஏதோ சத்தம் கேட்டதை வச்சு எழில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, அந்த அம்மா என்னை நீ தான் குடிக்க வச்சியான்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்குறாரு. அப்போது எழில் செழியனை சமாதானம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதை தொடர்ந்து கோபி கமலா கிட்ட நீ யாருமா திட்டிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை தொடர்ந்து கோபி கமலா கிட்ட நீ யாருமா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க இந்த மாதிரி கேட்க, கமலா நான் கமலா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் ராதிகா பேபியும் தனியாக இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் வந்து கமலாவும் என் அம்மாவும் வந்ததுக்கப்புறமா எங்களோட சந்தோஷம் எல்லாமே போச்சு. 1000 பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கமலா சரியான பிசாசு இந்த மாதிரி திட்ட கோபி பார்த்து பேசுங்க இந்த மாதிரி ராதிகா பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட கோவப்பட, அவளால் தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோபி கமலாவை திட்டி இனிமே அவளுக்கு மரியாதை தரப்போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கமலா, பாத்தியா ராதிகா எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. அடுத்ததான் மறுநாள் காலையில் பாக்கியா, ராமமூர்த்தி, இனியா, ஈஸ்வரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவிலில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஈஸ்வரி தன்னுடைய பழைய நினைவுகள் பற்றி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது ஃபோன் வந்ததும் பாக்கியா வெளியே போயிட்டு சாவித்திரியோட உள்ளவர ஈஸ்வரி யார் அப்படிங்கிற மாதிரியா முதல்ல தெரியாமல் இருக்க, சாவித்திரி தன்னை அறிமுகம் செஞ்சதும் ஆனந்த கண்ணீரோட சாவித்திரியை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த சாவித்திரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரியினுடைய பழைய ஃப்ரெண்டு, அதாவது சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கோபினால் ரொம்பவே மனசு உடஞ்சி போய் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் ஈஸ்வரியை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரிக்கே தெரியாமல் ஈஸ்வரிக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பாக்கியா பார்த்தீங்கன்னா பார்த்து செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் தான் தன்னுடைய நீண்ட கால தோழி சாவித்திரியை பற்றி ஈஸ்வரி பேசும்போது சாவித்திரியை ஈஸ்வரியும் மீட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்துச்சு.